ஹாய் கேஸ், இந்த வீடியோவில் 2 ஹை பேயிங் ஐடி ஜாப்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட்டிவ் ஏஐ இன்ஜினியர் வித் எம்எல் ஆப்ஸ். இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி டீட்டெயிலாக நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஓகே. நம்பர் 1 ஜெனரேட்டிவ் ஏஐ இன்ஜினியர் வித் எம்எல் ஆப்ஸ். நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக எப்பயுமே சொல்கிறது தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். இந்த 2 தான் வந்து இன்றைக்கி இருக்க ஸ்டேஜில் நம்ம யூனிக் டெக்னாலஜிஸில் நான் பார்த்து அதிகமாக ப்ளேஸ் ஆகிற கேண்டிடேட்ஸ் இந்த 2 தான். இந்த நம்பர் 1 நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ இன்ஜினியர் வித் எம்எல் ஆப்ஸ் சொல்கிறேன் பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது படிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு கீழே எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் நீங்கள் ஒரு ஏஐ படிக்கணும்னாலும் சரி, இல்லாட்டி ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் போகணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, டேட்டா அனலிட்டிக்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்ட தயவுசெய்து இதை படிங்க. நீங்கள் வந்து இந்த பவர் பிஐ டேப்லாம் படிக்காதீங்க, இந்த பக்கம் வந்துருங்க நீங்கள். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேட்டா சயின்டிஸ்ட் போனாலும் சரி, ஏஐ போனாலும் சரி, இல்லாட்டி மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், இந்த மாதிரி எந்த ஐடியாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எதுக்கு கீழே வரணும், என்ன படிக்கணும்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன், ஜென்ரேட்டிவ் ஏஐ இன்ஜினியர் வித் எம்எல் ஆப்ஸ். இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ இன்ஜினியர் எம்எல் ஆப்ஸ் படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தானில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கணும். இந்த பைத்தானில் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ரிலேட்டட் கான்செப்ட்ஸ், இந்த டேட்டா ரிலேட்டட், ஏஐ ரிலேட்டட் எது போனாலும் சரி, பைத்தான் வந்து ஃபண்டமெண்டல். இது இல்லாமல் உங்களால் போக முடியாது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்கியூவில் நீங்கள் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும். எஸ்கியூவில் நீங்கள் ஒரு சூப்பர் மேனாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க. நான் எப்பயுமே அதான் சொல்லுவேன், எஸ்கியூவில் நீங்கள் சூப்பர் ஸ்டாராக இருக்கணும், தி பெஸ்ட்டாக இருக்கணும், பைத்தானில் எபோவ் ஆவரேஜாக இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு ஏஐ இன்ஜினியராகவோ இல்லாட்டி ஒரு டேட்டா இன்ஜினியராகவோ இல்லாட்டி ஒரு எம்எல் ஆப்ஸோ இல்லாட்டி வாட் எவர் இட் இஸ், இந்த எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷன்ஸ் இந்த 2 தான். சரி, ஓகே. இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ இன்ஜினியர் ப்ளஸ் எம்எல் ஆப்ஸ்க்கு வேறு என்ன படிக்கணும், இது மூலிமா என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கற்றுக்கணும், எல்எல்எம்ஸ் கற்றுக்கணும், தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எல் ஆப்ஸ் பைப்லைன்ஸ், இது எல்லாமே பக்காவாக லேர்ன் பண்ணணும். இது லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி செம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இண்டஸ்ட்ரீஸில். ஈவன் நீங்கள் டெவாப்ஸோட எம்எல் ஆப்ஸுக்கு பயங்கர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் எம்எல் ஆப்ஸ்னு சொல்லிட்டு கோடிங்கே இல்லாமல் நிறைய பேர் படிக்கிறாங்க. நம்மளே பெரிய அப்படியே கேட்குறாங்க, கோடிங்கே இல்லாமல் எம்எல் ஆப்ஸ் படிக்கலாமா அப்படின்ட்டு. இன்றைக்கி இருக்க ட்ரெண்டில் கோடிங்கே இல்லாமல் எதுவுமே படிக்க முடியவே பண்ணாதீங்க. இதுக்கு வந்து இன்றைக்கி இருக்க ட்ரெண்டில் கம்பெனியில் மினிமம் 10 lakhs 15 lakhs வரைக்கும் தராங்க. ஈவன் ஆல்ரெடி நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டில் கோர்ஸ் படிச்சு இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தாங்களோ, நீங்கள் ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருந்தாலும் சரி, இல்லாட்டி பேசிக்காக டேட்டா அனலிஸ்ட் ரோல் எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, பேசிக் எஸ்கியூஎல் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் இந்த இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ இன்ஜினியர் வித் எம்எல் ஆப்ஸ் கோர்ஸ் ஈஸியாக படிக்கலாம். அதுக்காக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த அடுத்த கம்பெனி புஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸோ ஈஸியாக 10 lakhs 15 lakhs வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். இதுதான் இன்னைக்கு இருக்க நம்பர் 1 ட்ரெண்ட். நான் இப்போ லாஸ்ட் 3 monthஸாக மார்க்கெட்டை க்ளோஸ் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் ஆஃபீஸில் நிறைய பேர் ரீசெண்டாக பிளேஸ் ஆகிற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ இன்ஜினியர் வித் எம்எல் ஆப்ஸ் நிறைய பேர் பேச ஆகிறாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், அது வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம் நம்ம. ஓகே, இப்போ நம்பர் 1 நீங்கள் வந்து ஏஐ படிக்கலாம்னு சரி, டேட்டா ரிலேட்டட் எது படிக்கலாம்னு சரி, இந்த கோர்ஸை சூஸ் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக படித்து உங்கள் ரெஸ்யூமை பில்ட் பண்ணுங்கள். நீங்கள் சாதாரணமாக 10 lakhs 15 lakhs வரைக்கும் சேலரி வாங்கலாம். ஓகே, நம்பர் 2 நம்ம எப்பயுமே சொல்கிறது தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரோல். இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரோலை அழிக்கவே முடியாது. பட் இன்னைக்கு இருக்க ஏஐ வந்து ஏஐயோட இம்பாக்ட் இருக்கிறதுனால இதுலேயுமே கொஞ்சம் டவுன் டர்ன், இதை கம்பேர் பண்ணும்போது இது டவுன் டர்ன் கொஞ்சம் கம்மியாக தான், இதோட க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நாங்களே இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜாவாவே படித்தாலும், ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டே படித்தாலுமே அவங்களுக்குமே வந்து இந்த ஏஐ ரிலேட்டட் கோர்சஸ் வந்து 10 days ஆச்சு எடுத்து தான் இன்டர்வியூ புஷ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாவா ஃபுல் ஸ்டாக் படிக்கலாம், பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிக்கலாம், டாட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிக்கலாம், MERN படிக்கலாம், மீன் படிக்கலாம். நான் சக்ஸஸ் ஆனது மட்டும் தான் சொல்கிறேன். நான் இது எல்லாமே என்னோட பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் தான். ஸோ எங்கள் இதில் நாங்கள் ஸ்ட்ராங்காக எதில் இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஃபுல் ஸ்டாக், அதை வந்து அடிச்சிக்கவே முடியாது. பைத்தான் ஃபுல் ஸ்டாக் ஒன் செகண்ட் நம்ம பைத்தான் ஃபுல் ஸ்டாக் நல்ல ஸ்கோப் இருக்கும். பட் இன்றைக்கி பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிக்கிற எல்லாருக்குமே வந்து நாங்கள் வந்து இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ ப்ளஸ் எம்எல் ஆப்ஸ் படிச்சிடறோம். ஸோ அதனால் இது வந்து அதில் போயிருச்சு. ஸோ ஃபுல் ஸ்டாக்கோட அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தா டாட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். சில பேர் ஜாவா கஸ்டோன் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஜாவா கஸ்டோன் ஃபீல் பண்ணுறவங்க டாட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணலாம். டாட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெயின்டெனன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய ஓல்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே டாட்லாம் இருக்கும். ஒன்ஸ் அப்பான் டைம் எல்லாமே டாட்டன் டெவலப் பண்ணியிருந்தாங்க, இனிமேல் டாட்டன் தான் இருக்குது. அதுக்கான மெயின்டெனன்ஸ்க்கு நிறைய கேண்டிடேட்ஸ் தேவைப்படுது. இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன் நம்ம நிறைய பசங்க படிக்கிறது இல்லை டாட்நெட். பட் அதுக்கு வந்து செம்ம ஸ்கோப் இருக்குது. உனக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிக்கணும், ஆனால் எனக்கு கோடிங் கொஞ்சம் பயமாக இருக்குது, ஜாவா பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னா யூ கேன் சூஸ் டாட்நெட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். இல்லை கோடிங் எனக்கு சூப்பராக வரும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணிங்க அப்படின்னா ஜாவா ஆல்வேஸ் தி பெஸ்ட், அதை வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த MERN ஸ்டாக், மீன் ஸ்டாக். இந்த MERN மீனில் வந்து எங்களுக்கு வந்து பெரிய சக்ஸஸ் கிடையாது. மேபி வேற இண்டஸ்ட்ரீஸ் வேற கம்பெனிஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். MERN மீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து எம்என்சிஸ் கம்பெனி எடுக்கிறதே இல்லை. நிறைய மிட் லெவல் கம்பெனிஸ் இல்லாட்டி லோ லெவல் கம்பெனிஸ் எடுக்கிறாங்க. அதை ஸோ அந்த கம்பெனிஸில் கேண்டிடேட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நிறைய பேர் கிளியர் 4 round ஆஃப் இன்டர்வியூ 5 round ஆஃப் இன்டர்வியூஸ் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஹேண்டில் பண்ணிட்டு கடைசி வந்து ரிசல்ட்டே ஹோல்டில் போட்டு போயிடுறாங்க. அதனால் MERN மீன் வந்து பெரிய சக்ஸஸ் கிடையாது இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. எங்களோட ஹியூஜ் சக்ஸஸ் எதிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அண்ட் டாட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான்
பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அங்கே கொண்டு போயிட்டு நான் இப்போ ஜெனரேட்டிவ் ஏஐ இன்ஜினியரில் கொண்டு போயிட்டு நான் அதனால வந்து அது தனி வெட்டிக்காக வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இந்த ஃபுல் ஸ்டாக்ல எவ்வளோ சேலரி வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 8 lakhs 12 lakhs வரைக்கும் நீங்கள் சேலரி வாங்க முடியும். அதுலேயும் ஜாவாவில் எப்பயுமே ஜாவா வந்து எவர்கின் டாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக 6 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஐடி ரிலேட்டட் ஜாப்ஸ் போகணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய ஹெச்ஆர்ஸ் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை பர்சனாக வந்து என்னை மீட் பண்ணணும் அப்படின்னா ஐ பி அவைலபிள் இன் சென்னை ஆஃபீஸ் மண்டே டு சாட்டர்டே இருப்பேன். நீங்கள் எப்போ மீட் பண்ணலாம். நீங்கள் ஐடி ரிலேட்டட் ஏதாச்சும் கரியர் கைடன்ஸ் வந்தால் நீங்கள் ஃப்ரீயாக வந்து எங்கள் கைடன்ஸ் வாங்கிக்கலாம். ஐடியில் நல்ல ஸ்கோப் இருக்குது. ஆல்ரெடி நிறைய வீடியோ சொன்னது தான், ஏஐனால் சில ஃபீல்ட் கண்டிப்பாக டவுன் ஆக தான் செஞ்சுருக்கு. பட் அது வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது டே பை டே. ஒன்ஸ் அப்பான் டைம் எப்படி வெப்சைட் வந்து வெப்சைட் வந்தப்போ எல்லா கம்பெனியுமே வந்து ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணாங்களோ, இன்றைக்கி அந்த எல்லா கம்பெனிஸுமே அவங்கவுங்க தனியாக ஒரு ஏஐ ஏஜென்ட் கிரியேட் பண்ணுறாங்க. அது எல்லாத்துக்குமே ஏஐ இன்ஜினியர்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ ஏஐ இன்ஜினியர் ஆகும் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா பைத்தான் வித் எஸ்கியூஎல் நல்லா லேர்ன் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்டாக்காக போகணும் அப்படின்னா ஜாவா.in படிங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஆல் தி வெரி பெஸ்ட்.